கடைகளில் பிரியாணி வாங்கினோம் அப்படின்னா கத்திரிக்காய் தொக்கு தொட்டுக்கிறதுக்கு தருவாங்க. அந்த கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க கத்திரிக்காய் தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கிட்டு வேர்க்கடலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயிலே எள்ளு கொஞ்சம் சேர்த்து வறுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்த வேர்க்கடலையே தோலை நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். வறுத்து வச்சுருந்த எள்ளையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் கொஞ்சம் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட்டு ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயம் வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள். தனியா பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சிக்கன் பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கிரேவி ஆயிடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை இதில் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கத்திரிக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். இது நல்லா கிரேவியாக வரணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்து விட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா அட்டகாசமாக சூப்பராக கிரேவி கத்திரிக்காயோட நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். ஒரு 2 நிமிஷம் சிம்மிலேயே இருக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.